அடுத்து நம்ம பார்க்க போற ராசி இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் மிதுனத்துக்கு எப்படி அமைய போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. காரணம், இந்த வருஷம் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஏன்னா எங்களுக்கு பழகிடுச்சு, பிரச்சனைகளை பார்த்து பார்த்தே நாங்க பழகிட்டோன்ற ஒரு நிலையில இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கா இல்லையா? இப்போ இந்த ராசி நிறைய பேர் கேட்டது, சார் எங்கள் 7ஆம் வீட்டுக்கு குரு பார்க்குதே, சந்திரனுக்கு ஏன் சார் திரும்ப நடக்கல அப்படின்னு. முதல்ல பாக்கியஸ்தானம் 9ஆம் வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருந்தனால திருமணத்தை தடை பண்ணிட்டே இருந்தார். அப்போ 2வது திருமணம் தான் முதல்ல நடந்திருக்கும். இப்போ எப்படி இவங்களுக்கு சொத்து பத்துக்கள் அமைஞ்சு, அது இவங்க வாழ்க்கைக்கு சந்தோஷம் அமைஞ்சு இவங்க வாழ்க்கையில் ஒரு கௌரவம் அந்தஸ்து அமைய நிச்சயமாக இடம் வீடு சொத்து உறுதியாக சேர்த்தும் பொழுது, இல்லை +1 +2 சேர்த்தும் போது என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், என் பையனுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்குமா, இல்லை இன்ஜினியரிங் கிடைக்குமா, இல்லை வெளிநாட்டு போட்டுடலாமா அப்படின்னு வர மாதிரி. பொதுவாக இவங்களுக்கு இந்த நேரத்தில் ஹாஸ்டல் தங்கி படிக்கிற அம்சம் இருக்குது. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ராசி இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் மிதுனத்துக்கு எப்படி அமைய போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. காரணம், இந்த வருஷம் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஏன்னா எங்களுக்கு பழகிடுச்சு, பிரச்சனைகளை பார்த்து பார்த்தே நாங்க பழகிட்டோன்ற ஒரு நிலையில இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லுங்களேன். நிச்சயமா, அதாவது கவலை மறந்து சந்தோஷமாகி குடும்ப ரீதியாக திருமண ரீதியாக அனைத்து சுபங்களும் கிடைக்கிற அம்சமாக இருக்கு. இவங்களுக்கு கர்மஸ்தானம் வழுக்குதுங்க. அப்போ கர்ம வினையின்படி உனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு அம்சம் இருக்குன்னா அது நிச்சயமாக நடக்கக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா வேலை கிடைக்க போதுங்க. இந்த ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு வேலை சரிக்கிடுச்சு, வேலை இல்லை. ஒரு சிலர் சார் வேலையில் நல்லா டெவலப் பண்ணுறது, ஆனால் எதிரிகள் தொந்தரவு, கந்திஷ்டியா என்னன்னே தெரியலைங்க, இதை செய்வனையாக இருக்குமோ, அது மாதிரி பல குழப்பங்கள் இருந்த இந்த ராசி இப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண மாதிரி கோயில் ரீதியாக வழிபாடு செஞ்சாலே டெவலப் ஆயிடுவாங்க. சார் எங்கள் பெட்ரோலுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை. இந்த ராசிக்காரங்க சில வருடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலே ஒரு மெடிக்கல் ஸ்டோர் மாதிரி ஒரு மருந்து டப்பா வச்சுக்கிட்டு இதுக்கு இந்த மாத்திரை மாறி மாறி மாத்திரை எதுக்கு சாப்பிட்றேன்னு கேட்டால் ஒரு சில ப்ரெஷருக்கும்பாங்க, வயதானவங்க மூட்டு சம்மந்தப்பட்டது, நிறைய பேருக்கு இதயம் லங்ஸ் சம்மந்தப்பட்டது சாப்பிட்ட பல பேர். இதே குறிப்பிட்ட வயதுடைய பெண்கள்கிட்ட கேட்டால், சார் குழந்தைக்காக சாப்பிட்றேன், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் மறுக்கப்பட்டுருச்சா இல்லை தவிர்க்கப்பட்டுச்சான்னு தெரியல, இந்த அளவுக்கு அவங்க வருதுமா. இப்போ அந்த ருண ரோக சத்துருவை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்த்தார். இப்போ அந்த சனி பகவான் 6ஆம் பார்வத்தில் விலகிறதுனாலவே குழந்தை பாக்கியம் உண்டு, நோய் நொடியிலிருந்து மீண்டு வராங்க, வேலை வாய்ப்புகள் வருது. அப்போ வேலையில் ப்ரொமோஷன், கவர்மெண்ட் ஜாப் இதெல்லாம் சிறந்து விளங்குறது. திருமண ரீதியாக பார்க்கணும். ஏன்னா இந்த ராசிக்கு திருமணம் இருக்கா இல்லையா? இப்போ இந்த ராசி நிறைய பேர் கேட்டது, சார் எங்கள் 7ஆம் வீட்டுக்கு குரு பார்க்குதே, சந்திரனுக்கு ஏன் சார் திருமணம் நடக்கல அப்படின்னு. முதல்ல பாக்கியஸ்தானம் 9ஆம் வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருந்தனால திருமணத்தை தடை பண்ணிட்டே இருந்தார். அப்போ 2வது திருமணம் தான் முதல்ல நடந்திருக்கும். இப்போ எப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் எண்ணிய வகையில் அவன் மனதுக்கு பிடித்த அந்த மாதிரி திருமணம் அமைப்பு உண்டு. சார் நான் நினச்ச மாதிரி கிடச்சிருச்சு, எதிர்பார்த்த மாதிரி அமையுது, எங்கள் சொந்த பந்தங்கள் நினைக்கிற மாதிரி, என்ன சார் கொஞ்சம் அசலில் இருக்கார், கொஞ்சம் வெளியே இருக்கார், அந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நடக்குமே தவிர மற்றபடி திருமணம் சம்மந்தப்பட்டது வந்துடுது. சார் தொழில் ரீதியாக இந்த ராசிக்கு ரொம்ப டவுட்டுங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் தொழிலை நாங்கள் விட்டுறலாமா சார், கஷ்டமான. 10ல் சனி வந்தால் என்ன சொல்கிறாருன்னா, நீ வேலை செய்யுங்கிறாங்க, நீயே முதலாளி, நீயே தொழிலாளி, உடல் வியர்த்தால் உன் உயர்வு உச்சத்தை தொடும். அப்போ நிறைய பேர்த்துக்கு உடல் வேர்க்குன்னு சொல்லுவோம். அப்போ நீங்களே சனி பகவான் 10ல் வந்துட்டாலே ஒரே ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணணும். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் ஆஃபர் கொடுக்கணும். அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் சேல்ஸ் பண்ணுற மாதிரினா எல்லாரும் 200 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் 197 ரூபா, ஒரு 3 ரூபா குறைச்சிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகப்படுத்தி, சனிங்கிறது ஒரு மிடில் கிளாஸை குறிக்கும், கொஞ்சம் எளிய மக்களை குறிக்கும், அவங்கள டார்கெட் பண்ணால் உங்கள் தொழில் விருத்தியாகும். இப்போ முக்கியமான காரியகட்டம் சனி நட்சத்திரத்துலேயோ சனி அம்சத்துலேயோ பண்ணணும். அப்போ இவங்க சனி பகவான் வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு பண்ணும் பொழுது நிச்சயமாக தொழில் ரீதியாக இருக்கும். இந்த நேரத்தில் தாங்க இவங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்டது, ஆடு மாடு சம்மந்தப்பட்டது, இப்போ நிறைய பேர் வெளிநாட்டு சம்மந்த பொருட்கள் வாங்கி பண்ணுறது, மக்கள் உழைக்க பண்ண தவறுவிட்ட வாய்ப்பு அனைத்தும் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ராசி இப்போ வேலையாட்கள் போட்டுக்கணும். கீழே ஒரு வேலையாட்களை பண்ணி லேபராக ஒருத்தங்க இருந்தாங்கன்னா இவங்க சூப்பராக டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ மிதுன ராசிக்கு பொதுவாக இருக்கக்கூடிய கேள்வி, நானும் பல வருஷமாக முயற்சி பண்ணுறேங்க, கையில் காசெல்லாம் வருது, பட் ஒரு சொத்து வாங்கணும் போது அது வேற செலவாக போயிடுது, மருத்துவ செலவாக மாறிடுது, வேற ஏதேனும் ஒரு செலவுக்கு போயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த வருடம் இந்த சனிப்பெயர்ச்சி இவங்களுக்கு சொத்துக்களை குவிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குமா? நிச்சயமாக. நீங்கள் இப்படி தெரிஞ்சு கேட்டிங்களா இல்லைன்னு தெரியல, இந்த ராசிக்கு மனசு ரீதியாகவே
எனக்குன்னு ஒரு கைப்பிடி நிலம் இருக்காதா? அது குறிப்பாக பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவமான வாடகை வீட்டில் இருக்கும்போது ஏற்பட்ட இன்சல்ட்டாக இருக்கலாம், உறவுகள் இவங்களை பார்த்த நடத்திய முறைகளாக இருக்கலாம். சார் எங்கள் வீட்டில் இருக்கணும் சார், வண்டி வாகனமா, இடமா, வீடா, எங்களுக்குன்னு இருக்கணும் சார் அப்படின்னு முயற்சிக்கிறது. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இடம், வீடு, சொத்து அமைய வாய்ப்புண்டு. இந்த ராசிக்கு இப்போ சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்க்கறனால முதல்ல வீடு வாங்குறோன்னா ஆல்ரெடி கட்டிய வீடாக வாங்கணும், இல்லை ஒரு செகண்ட் ஹேண்டு வீடு வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அம்சமாக இருக்கணும். இப்போ இதே இது இல்லை சார் நாங்கள் வீடு கட்டுறோம் அப்படின்னா கவர்மெண்ட் இதில் அப்ரோச் பண்ணலாம். நிறைய கவர்மெண்ட்டில் சலுகைகள் வீடு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி வகையில் நிறைய பேர்த்துக்கு வருது. அப்போ ஆல்ரெடி ஒரு டெவலப்பான ஏரியா விட்டு புதிதாக டெவலப் பண்ணுற ஏரியாவில் சொத்து பத்துக்கள் உண்டு. இந்த ராசிக்கு வாங்குகிற சொத்து எப்படின்னா பிற்காலத்தில் மிகப்பெரிய டெவலப் ஆகும். அப்போ இவங்க வாங்கும் பொழுதே பிளான் பண்ணி என்ன பண்ணால் கட்டும் பொழுது இவங்க வாடகை வருமானம் வர அம்சமுள்ள ராசி பிளான் பண்ணி கொஞ்சம் இடம்லாம் பார்த்து நிச்சயமாக கட்டணும். இவங்களுக்கு சொத்து பத்துக்கள் அமைஞ்சு அதன் இவங்க வாழ்க்கைக்கு சந்தோஷம் அமைஞ்சு இவங்க வாழ்க்கையில் ஒரு கௌரவம் அந்தஸ்து அமைய நிச்சயமாக இடம், வீடு, சொத்து உறுதியாக உண்டு. வண்டி வாகனத்தில் மட்டும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அதிகமாக ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா செகண்ட் ஹேண்ட் வண்டியாக வாங்கிக்கோங்க, எலக்ட்ரிக் வாகனம் அல்லது செகண்ட் ஹேண்ட் வண்டி தான். பொதுவாக மிதுனம் ராசி கல்வியில் எப்படி இருப்பாங்க? எந்த மாதிரி துறையை அவங்க தேர்வு செய்கிறது சாமர்த்தியமாக இருக்கும்? நிச்சயமாக இப்போ இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அட்வைஸ் மற்றவங்களுக்கு பண்ணுறது பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. தனக்கு எடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. ஏன்னா இது மிதுனமும் ரெட்டை மனசு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா படிப்பில் படித்த படிப்புக்கு நிறைய பேர் படித்த படிப்பையும் இதுவும் மாறி மாறி வர கால சூழ்நிலை என்னென்னா 4ஆம் இடமும் அப்புறம் புதன் இதை அம்சத்தை பார்ப்போம். இந்த ராசிக்கு எது பண்ணாலும் அந்த விஷயத்தில் பாயிண்ட்டாக பண்ணக்கூடிய இவங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு சிலருக்கு கம்ப்யூட்டரில் டேட்டா சயின்ஸ், இப்போ கம்ப்யூட்டர்ஸில் டேட்டா சயின்ஸாக போயிடணும். இதே சில பேங்க்கில் போனால் ஆடிட்டிங் வகை பேங்கிங் செக்டராக போயிடணும். இல்லைன்னா ஹெச்ஆராக போகுதா, ஹெச்ஆரில் பார்த்தீங்கன்னா அது எம்பிஏ படித்தா ஹெச்ஆர் வகையில், இதில் மற்ற எம்பிஏ வேண்டாம். அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி வகையாக பார்த்து போடணும். இந்த வகையில் போட்டால் நல்லாயிருக்கு. இப்போ ஏன் இந்த நேரத்தில் இந்த கொஸ்டின் வருதுன்னா 10th சேர்த்தும் பொழுது இல்லை +1 +2 சேர்த்தும் போது என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், என் பையனுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்குமா, இல்லை இன்ஜினியரிங் கிடைக்குமா, இல்லை வெளிநாட்டு போட்டலாமா அப்படின்னு வர மாதிரி. பொதுவாக இவங்களுக்கு இந்த நேரத்தில் ஹாஸ்டல் தங்கி படிக்கிற அம்சம் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா கோச்சிங் கண்டிப்பாக நிச்சயமாக சேர்ந்தால் தான் இவங்க டெவலப் ஆவாங்க. வெளியே போய் படிக்கிற அம்சம் உண்டு. நான் நிறைய பெற்றோர்கள் பையனோ பொண்ணோ நீங்கள் நம்பி வெளியே அனுப்புங்க, ப்ராக்டிக்கலாக படிக்க வைங்க, டெவலப் ஆகி வருவாங்க. இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது இந்த எம்பிஏ, டாக்டர், மெடிக்கல் நிச்சயமாக சொல்லலாம். ஆனால் எந்த துறை இருந்தாலும் ஒரு புள்ளியல் விவரமாக பாயிண்ட்டாக படிக்கக்கூடிய அம்சம் உண்டு. பிராண்டடான பேராகும். நான் நிறைய பேர்த்துக்கு இவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். ஒரு கவர்மெண்ட் வகையில் கோட்டா வகையிலே போகிற அம்சம் அதிகமாக இருக்குது. நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள், கிடைக்க வாய்ப்பு அதிகம். நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா நிறைய மிதுன ராசி அன்பர்களை நான் மீட் பண்ணேன். எல்லாருமே சொல்லுது நான் வாழ்க்கையில் இழக்கக்கூடாததெல்லாம் நான் இழந்துட்டேன், இனி எனக்கு எதுவுமே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, மீண்டு வருவேனான்ற நம்பிக்கை கூட போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு இந்த பயிற்சி எப்படி ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக அமையுமா? நிச்சயமாக. இப்போ இந்த ராசிக்கு ஏன் இவ்வளோ நீங்கள் கேட்ட கேள்வியில் இவ்வளோ நிச்சயமாக வருவாங்கன்னா பாகியஸ்தானம் ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு முக்கியம். எனக்கு பாக்கியம் உண்டா, 9ஆம் இடம் தான் பாகியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ பூர்வ புண்ணியம் பாக்கியம் வலுத்து விட்டாலே ஜெயித்து விடுவார்கள். இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானம் சனி பகவான் இருந்து தன் சொந்த வீடாக இருந்தால் கூட ராகு பகவான் இருந்ததுனால கொஞ்சம் மாறுதல்கள், தடைகள், நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, ஹெல்த் விஷயம் மாறி மாறுது. இப்போ இந்த மாற்றம் நடந்த உடனே 9ஆம் வீட்டை குரு முழுமையாக பார்க்கும் காலகட்டத்தில் தவறவிட்ட வாய்ப்புகள் திருத்தி கொள்ள, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தொழில் ரீதியாக டெவலப் ஆக, அது மட்டும் இல்லை குறிப்பிட்ட ஒரு சிலர்லாம் தத்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி வகையில் இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள், எல்லா விஷயத்துலையும் மனதுக்கு திருப்தியான சூழ்நிலை கொடுத்தாச்சு. உறவு வகையில் ரொம்ப கசப்பு சந்திச்சது தான் சார். மாமனார் மாமியார் வருஷத்தில் பிரச்சனை, அண்ணன் தம்பி ஏமாற்றிட்டான். இது பெண்களாக இருந்தால் இப்படி, ஆண்களாக இருந்தால் நம்பி ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தேன் வித்துட்டாங்க. இந்த மாதிரி பல இன்னல்கள் அனுபவிச்சது பாவமான ராசி தான். ஆனால் இனி சிறப்பாக இருப்பீங்க, தைரியமாக சொல்லலாம். அப்படி தைரியமாக அவங்க சிறப்பாக இருக்கணும்னா என்ன ஆலயத்துக்கு போகலாம், என்ன வாழ்வியல் பரிகாரம் செய்யலாம்? இப்போ இந்த மிதுனம் ஜெயிக்க என்ன பரிகாரம், என்ன வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சிறந்ததாக பார்க்கணும்னா முதல்ல இவங்களுக்கு சிறப்பான கோயில் இருக்குங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் கல்லுப்பட்டுங்கிற அந்த ஊரில் 21 அடியில் ஒரு சனீஸ்வரர் இருக்கார். சனீஸ்வரர் 21 அடியில் தன் இடது காலை தாமரையின் மீதும் வலது காலை தன் வாகனமான காகத்தின் மேலே வச்சு கருணை கடலாகவே நமக்கு காத்திருக்கார். குறிப்பாக மிதுனத்துக்கு இந்த இறைவன் கூப்பிட்டுட்டே இருக்காருன்னே சொல்லலாம். ஒரு முறை இந்த மிதுன ராசிக்காரங்க வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்களேன். சார் நம்ம இந்த கோயில் எனக்கு தெரியலையே சார், இந்த கோயில் போயிருங்களேன். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி நடக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு அவ்வளோ அபகரமாக இருக்குது. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னாலே இன்னொரு சிறப்பு அம்சம், வாழ்வியல் பரிகாரமாக ஒரு டைம் ஆர்ஃபனேஜுக்கோ
ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கிற இடத்துக்கோ ஒரு தானம் தர்மம், ஏன்னா 8ஆம் இடம் 9 ரெண்டுமே வந்து 8ஆம் இடங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி டொனேஷன் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க, தன் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு விஷயத்தை உணவுக்காக ஏதோ ஒரு உடைமைக்காக ட்ரெஸ் இது மாதிரிலாம் கொடுத்து பாருங்கள், தவறு விட்ட வாய்ப்புகள். இந்த ராசிக்கு மிதுன சார் சனி நல்லவர் சார் நீங்களே சொல்லுவீங்க, பயந்த நீங்கள் ஃப்ரெண்டாக்க ட்ரை பண்ணுற ராசியாக மாறிடும். அந்த அளவுக்கு சிறப்புமிக்க அம்சம் இந்த வாழ்க்கையில் வரப்போகுதுங்க. மிதுனத்தின் மூலமா நாங்களும் ஒரு ஆலயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். விழுப்புரம் மாவட்டம் கல்லுப்பட்டுன்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வரர் 21 அடியில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு இருக்காங்க. ஒரு பாதத்தை தாமரை மீதும் ஒரு பாதத்தை தன்னுடைய வாகனத்தின் மீதும் காகத்தின் மீதும் வைத்திருக்கிறார், அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிதுனம் இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க, போய் பார்த்து அந்த இறைவனுடைய அருளை நீங்க பெறுங்க. அது மட்டும் இல்லாம வாழ்வியல் பரிகாரமா ஆதரவற்றவர்களுக்கும் இல்ல சிறப்பு குழந்தைகளுக்குமே ஏதேனும் உணவு உடை படிப்புக்கு சம்பந்தமா ஏதேனும் உதவிகள் நீங்க செஞ்சீங்கன்னா சனி பகவான் எவ்வளவு அற்புதத்தை செய்யக்கூடியவர் அப்படின்றத நீங்க அனுபவம் மூலமா உணர முடியும் சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் மிதுன ராசிக்கு.